வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இங்கே பாருங்கள், நெத்திலி, பச்சை நெத்திலி தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். 1/2 கிலோ நெத்திலி வாங்கிட்டு வந்து நெத்திலி மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. தலையும் வாலும் கிள்ளி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அலசி எடுத்து வச்சுருக்கு. இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. கிராமத்து ஸ்டைலில் எப்படி இந்த மீன் உராஞ்சி க்ளீன் பண்ணி கழுவி வைப்பாங்கன்னு உங்களுக்கு காட்டுறேங்க. நான் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சட்டியில் இப்படி போட்டு உராயணுங்க. சட்டியில் போட்டு உராயணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் உராஞ்சிட்டு அலசுனா எவ்வளோ க்ளீனாக ஆகுன்றதை காட்டுறேங்க. இது மாதிரி ஒரு 3 வாட்டி நம்ம உராஞ்சி கழுவி எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அந்த கொழுப்பு அந்த அழுக்குலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு உராஞ்சி எடுத்தாது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது. அலசுறேங்க. அலசி காட்டுறேங்க. எவ்வளோ அழுக்கு பாருங்கள். க்ளீனாகும். இந்த மாதிரி நம்ம ஒரு 3 வாட்டி உராஞ்சி எடுத்துட்டா இந்த மீனில் இருக்கிற அந்த கொழுப்பு தன்மைலாம் போயிட்டு மீன் ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்குங்க. சமைக்கும் போது நீச்சு வாசனையும் வராமல் இருக்கும். இது மாதிரி இன்னும் ஒரு 2 வாட்டி உராஞ்சிடணுங்க. உராஞ்சிட்டு அலசுனா போதுங்க. அது ஈஸி தாங்க. தனித்தனியாலாம் இதை தேய்ச்சி உராஞ்சி க்ளீன் பண்ணிட்டேங்க. திருப்பி இன்னொரு வாட்டி உராயலாங்க. இது மாதிரி 3ஆவது வாட்டி உராஞ்சி அலசி எடுத்து போட்டுடலாங்க. க்ளீனாக ஆகிடுச்சு பாருங்கள் மீன். திருப்பி ஒரு 2 வாட்டி வெறும் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணால் போதுங்க. வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேங்க உங்களுக்கு. இந்த மாதிரி தான் கிராமத்துலலாம் அப்போல்லாம் சட்டியில் போட்டு இந்த சின்ன மீனுங்கள்லாம் தேய்ச்சி கழுவாமல் இந்த மாதிரி மொத்தமாக போட்டு க்ளீன் பண்ணிப்பாங்க. ஈஸியாக இருக்குங்க. கிராமத்து ஸ்டைலில் அப்போல்லாம் இந்த மாதிரி தான் பழமையான காலத்தில் பண்ணுறது. சின்ன சின்ன எல்லா மீனுங்களையுமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. குளக்கண்டை, நெத்திலி, பஞ்சோலை. இந்த பாருங்கள் 3 வாட்டி உராஞ்சி நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்சாச்சு. மீன் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக எவ்வளோ சுத்தமாக எப்படி இருக்குது பாருங்கள் மீன். இதில் மஞ்சத்தூள் போட்டு எடுத்து வச்சிடலாங்க. நல்லா கழுவிட்டு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ பார்க்கலாங்க. நெத்திலி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. நான் கழுவுறது எப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கழுவி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை முடி தேங்காய் பால் திக்காக எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகா, 4 தக்காளி, 150 கிராம் வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், தேவையான குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு உளுத்தம்பருப்பு, சோம்பு, வெந்தயம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொத்தமல்லி. அவ்வளோதாங்க. நல்லெண்ணெய் தாளிக்க நல்லெண்ணெய் தேவையான அளவுங்க. கட்டி வச்சுருக்கேங்க. நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு 50 கிராம் ஊற்றிக்கலாங்க. நெத்திலி மீன் குழம்பு செய்ய. கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயங்க, சோம்பு கொஞ்சம். கடுகு பொரிஞ்சிச்சுங்க. அரிஞ்சு வச்சுருக்கா 150 கிராம் வெங்காயம் போட்டுடலாங்க. சின்ன வெங்காயம் போடணுன்னாலும் போடலாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். ஆப்ஷன் எதுவோ நீங்கள் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளி போட்டுடலாங்க. நல்லா வெங்காயம் வதங்கிச்சுங்க. நல்லா கிராமத்து ஸ்டைலில் நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம். மண் சட்டி வச்சு அடுப்பில் தாங்க செய்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். வதங்கிடுச்சு. தக்காளி 4 சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த போட்டுடலாங்க. அது கூட 2 பச்சை மிளகா கீரி வச்சுட்டு போட்டுருவேன். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை 4 போட்டுடலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுலாங்க. இதே உப்புலாம் போட்டு நல்லா வதங்கிடுவாங்க. அந்த களி தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இதெல்லாம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுலாங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேங்க. நல்லா வதங்கிட்டோம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கமகமன்னு நல்லா வாசனை வருதுங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் புளியை இதில் ஊற்றிடலாங்க. புளியை ஊற்றிட்டு நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேங்க. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன் போடுறேங்க. நம்ம ஆல்ரெடி சொன்னோம்லங்க கரைச்சி வச்சு ஊற்றுவோன்னு. இது ஒரு மெத்தடுங்க. புளியை ஊற்றிட்டு மிளகாத்தூள் போடுறது. இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றலாம். கொதிக்கிட்டோங்க. மூடி வைக்கலாம்.
பாருங்கள் குழம்பு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து கெட்டியாக ரெடி ஆகிட்ருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றிடலாங்க. தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. தேங்காய் பால் ஊற்றி குழம்பு நல்லா கொதித்து கிரேவியாக கட்டியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கொதித்து மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருந்த இந்த நெத்திலி மீனை போட்டுடலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. மீன் போட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க, ஒரு 2-3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஆஃப் பண்ணிடலாங்க அடுப்பை. பாருங்கள் குழம்பு எப்படி ரெடி ஆகி சூப்பராக கொதிச்சு எப்படி இருக்குது பாருங்கள். மீனை எடுத்து காட்டுறேங்க. பாருங்கள் மீன் எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக நெத்திலி மீன் பாருங்கள். அப்படியே லைட்டாக வந்தது தெரியும் பாருங்கள். அது மாதிரி நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பராக இருக்குங்க. கிராமத்து ஸ்டைலில் இந்த மீன் குழம்பு வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். தேங்காயெல்லாம் ஊற்றி கிரேவியாக கட்டியாக தாங்க இருக்கும், தண்ணியெல்லாம் இல்லாமல் குழம்பு. சாப்பாட்டு ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் ஒரு நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.